இன்னைக்கு நம்ம பணத்தை பற்றி பேச போகிறோம். பணம் அப்படின்னா உடனே நம்ம மனசில் என்ன வரும்? ஸ்ட்ரெஸ், டென்ஷன், பில்ஸ், இஎம்ஐ, மணி ஈக்குவல் ஸ்ட்ரெஸ். இதுதான் நம்ம பல பேரோட டிஃபால்ட் பிலீஃப். ஆனால் ஹாப்பி மணின்னு ஒரு புக்கில் கென் ஹோண்டா சொல்கிறது வேற மாதிரி. பணம் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கலாம், ஹாப்பினஸாகவும் இருக்கலாம். மணியும் ஹாப்பியாக இருக்குமா? அதுதான் இன்றைய டாபிக். நான் உங்கள் சங்கமித்ரன். இந்த புத்தகத்தை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஹாப்பி மணினா என்ன? பணம் வர்றப்போ சந்தோஷமாக வரணும், பணம் போகும்போது கில்ட் இல்லாமல், ஃபியர் இல்லாமல் பீஸாக போகணும். சேலரி கிரெடிட் ஆனால் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். ஆனால் பில் பே பண்ணும்போது ஐயோ தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டேனா, நெக்ஸ்ட் மந்த் மேனேஜ் ஆகுமா? ஸோ மணி வர்றப்ப ஹாப்பி, மணி போகும்போது ஆங்ஸைட்டி. இதுதான் அன்ஹாப்பி மணி பேட்டர்ன். அன்ஹாப்பி மணி எப்போ உருவாகுது தெரியுமா? பிடிக்காத ஜாப்ல ஃபோர்ஸாக சம்பாதிக்கிற பணம், டெப்ட் பயத்தில் செலவு பண்ணுற பணம், ஸ்டேட்டஸுக்காக வாங்குற பொருட்கள், இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோன் பார்த்துட்டு இது இருந்தால் லைஃப் செட்டுன்னு தோணும். வாங்கிட்ட பிறகு எக்ஸைட்மெண்ட் 2 நாள் தான், அப்புறம் இஎம்ஐ ரியாலிட்டி. இந்த புக்கில் ஒரு பவர்ஃபுல் ஐடியா இருக்குது. அது என்னன்னா, திங்ஸ் விட எக்ஸ்பீரியன்சஸ் பெட்டர்னு சொல்கிறாரு. ஒரு ஃபோன் வாங்கினா 3-4 மந்த்ஸில் பழசாக தோணும். ஆனால் ஒரு ட்ரிப், ஒரு கான்சர்ட், ஒரு நல்ல மெமரி இயர்ஸ் கழிச்சும் ஓல்டு ஃபோட்டோ பார்த்தாலே ஸ்மைல் வர வைக்கும். திங்ஸ் டெப்ரிஷியேட் ஆகும், ஆனால் மெமரிஸ் ஆகாது. கென் ஹோண்டா ரொம்ப கிளியராக சொல்கிறார், மணி இஸ் இமோஷ்னல். நம்ம சைல்ட்ஹுட்டில் பேரண்ட்ஸ் மணியை ஃபியராக ஹேண்டில் பண்ணாங்களா? மணிக்காக ஃபைட் பண்ணாங்களா? பணம் கிடையாதுன்னு அடிக்கடி சொன்னாங்களா? அதுவே நம்ம சப்கான்ஷியஸ் பிலீஃபாக மாறிடும். அதனால தான் பல டைம் மணி ப்ராப்ளம் ஆக்சுவலி இமோஷ்னல் ப்ராப்ளம். மணியை ஹீல் பண்ணணும்னா மணியோட ரிலேஷன்ஷிப்பையும் ஹீல் பண்ணணும். இந்த புக்கில் இன்னொரு பிக் ஐடியா, ரியல் வெல்த் இஸ் ஈக்குவல் டு டைம் ரிச்னஸ். மணி இருக்கு, ஆனால் டைம் இல்லை. அப்படி வாழ்கிற லைஃப் லாங் டேர்ம் ஹாப்பினஸ் தராது. பிஸியாக இருக்க, இதுவே லைஃப் ஆயிடுச்சு. மணியை யூஸ் பண்ணி டைம் பை பண்ணுறது தான் ரியல் வெல்த். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் என்னன்னா, பேயிங் பெயின். கேஷில் பே பண்ணும்போது பெயின் இமீடியட்டாக ஃபீல் ஆகும். கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணும்போது பெயின் போஸ்ட்போன் ஆகும். அதனால தான் ஸ்வைப் ஈஸியாக ஃபீல் ஆகுது. ஆனால் அந்த பெயின் லேட்டர் இன்ட்ரெஸ்டாக வந்து நிற்கிது இல்லையா? நெக்ஸ்ட் கென் ஹோண்டா கிவிங்கை பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு. அதாவது மணி இல்லைனா டைமை அதர்ஸ்க்கு கொடுக்கும்போது ஹாப்பினஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு ரிசர்ச் சொல்லுது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, சேரிட்டி ஒர்க் பண்ணுறதுல நமக்கு நஷ்டம் இல்லை. இட்ஸ் கிவிங் மென்டல் கெயின் அண்ட் இமோஷனல் கெயின். ஸோ கிவிங் கிரியேட்ஸ் ஹாப்பி மணி சர்க்குலேஷன். சிம்பிளாக நம்ம இந்த புக்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, மணி இமோஷ்னல்னு அக்செப்ட் பண்ணுங்க, திங்ஸ் விட எக்ஸ்பீரியன்சஸ்க்கு செலவு பண்ணுங்க, மணி யூஸ் பண்ணி டைம் பை பண்ணுங்க, ஃபியரில் இல்லை கிராட்டிடியூடில் செலவு பண்ணுங்க. கிவிங் ஆல்வேஸ் கிரியேட்ஸ் ஹாப்பினஸ். கன்க்ளூஷன் ரொம்ப சிம்பிள் ப்ரோ. மணினா பேட் இல்லை, மணியோட ரிலேஷன்ஷிப் தான் மேட்டர். நெக்ஸ்ட் டைம் செலவு பண்ணும்போது ஒரே ஒரு கொஸ்டின் கேளுங்க, இது ஹாப்பி மணியா அன்ஹாப்பி மணியா? அந்த ஒரு கொஸ்டின் உங்கள் ஃபைனான்ஷியல் லைஃபே சேஞ்ச் பண்ணலாம். நன்றி நண்பர்களே.